வேண்டாம் சந்திரகுப்தா. சந்திரா, ஆச்சாரியாரே, இந்த உலகத்தில் என் அண்ணனை பற்றி என்னை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. நான் நன்கு அறிவேன். இவர் புகழ் சரித்திரத்தில் ஒரு கலங்கமாகத்தான் இருக்க போகிறது. இந்த உலகத்திலேயே மிகவும் கொடூரமான, துஷ்டனான, இரக்கமில்லாத மன்னராக தான் இவர் வாழ்ந்தார். ஆனால் இவரின் இருட்டு பக்கங்களில் ஒரு வெளிச்சமான பக்கங்களும் இருக்கிறது. தன்னுடைய தங்கைக்காக இவர் அவரின் மனதில் அளவு கடந்த அன்பை வைத்திருக்கிறார். உன்னை நான் வேண்டி கேட்கிறேன் சந்திரா, என் மீது இவர் அன்பு கொண்டிருக்கும் காரணத்தால் இவருக்கு உயிர் பிச்சை கொடுக்குமாறு உன்னை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். துர்தரா, இப்பொழுது நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருப்பது இந்த தனானந்தனுக்கான உயிர் பிச்சை கிடையாது. என்னுடைய குருவான ஆச்சாரியார் சாணக்கியர் மற்றும் அப்பாவி மக்களின் உயிருக்காக நீ இவனை மன்னிக்க கேட்கிறாய். இவனுக்கு நான் உயிர் பிச்சை கொடுத்து விட்டால் ஆச்சாரியாரின் நீண்ட நாள் கனவு, அதோடு இந்த யுத்தத்தில் அகண்ட பாரதத்தை காணும் நம்முடைய நோக்கமானது வீணாகிவிடுமே. இன்று இவனை நான் கொன்று தீர்க்கத்தான் போகின்றேன். சந்திரகுப்தா, அவனை விட்டுவிடு. ஆச்சாரியாரே, நீங்கள் இவனுடைய வேண்டுகோளை ஏற்கக்கூடாது. யாருடன் நீ போர் புரிந்தாயோ அவன் மகத நாட்டு மாமன்னன் சாம்ராட்டாக இருந்தான். இப்பொழுது உன் முன்னால் கீழே விழுந்து கிடக்கிறானே, இவன் மகத நாட்டு சாம்ராட் இல்லை. ஆனால் இவன் உன் மனைவியின் அண்ணன் ஆவான். அந்த உறவுக்காக இவனுக்கு நீ உயிர் பிச்சை கொடுத்தே ஆக வேண்டும். மகத நாட்டிற்கு சாம்ராட்டாக இருந்து இவன் கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறான். ஒருவேளை இப்போது ஒரு சாதாரண மனிதனாக தன் தவறை உணர்ந்து வாழ வேண்டும். அப்படி இவன் வாழவில்லை என்றால் நீ அப்போது மகத நாட்டு சாம்ராட்டாவாய். அதனால் நீ இவனை கொன்று விடலாம். ஆனால் ஆச்சாரியாரே, உன்னுடைய குருவின் உத்தரவாகும் சந்திரகுப்தா. உத்தரவு ஆச்சாரியாரே. நான் இவனுக்கு உயிர் பிச்சை கொடுக்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை உள்ளது. நான் சந்திரகுப்த மௌரியன் மகத நாட்டு மக்களுக்கு இப்போது ஒரு அறிவிப்பை கூறப் போகின்றேன். இன்று இந்த நிமிடத்தில் இருந்து மகத நாட்டின் முன்னாள் சாம்ராட்டான தனானந்தனை இந்த நாட்டை விட்டே நான் வெளிநடத்துகிறேன். இங்கு நடந்த போரில் நான் தனானந்தனுக்கு உயிர் பிச்சை கொடுத்திருந்தேன். இங்கிருந்து சென்ற பிறகு தனானந்தன் மீண்டும் இந்த நாட்டில் காலடி எடுத்து வைக்கவே கூடாது. அவ்வாறு அவன் செய்தால் நான் என் கையாலேயே அவனுக்கு மரண தண்டனை கொடுத்து விடுவேன். உனக்கு அவ்வளவு தைரியமா? மகத நாட்டு மன்னர் தனானந்தரை அவர் நாட்டிலிருந்து நீ விரட்டி அடிப்பாயா? அமாத்தியரே, என் குரு எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒரு வித்வானுக்கு மரியாதையும் கௌரவத்தையும் கொடுக்க வேண்டும். ஒருவேளை அந்த வித்வான் உங்களைப் போலவே இருக்கலாம். ஆகையால் மிகுந்த மரியாதையோடு உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்தி இப்போது கூறுகிறேன். இன்றிலிருந்து மகத நாட்டின் சாம்ராட் தனானந்தன் அல்ல, நான் ஆவேன் சந்திரகுப்த மௌரியன். சந்திரகுப்தா! மகாமாத்தியரே, உங்கள் கோபத்தை சிறிது கட்டுப்படுத்துங்கள். அதிர்ஷ்டத்தின் சக்கரம் இப்பொழுது அவன் பக்கமாக சுற்றி கொண்டிருக்கிறது. பேச விடுங்கள். நினைவில் இருக்கட்டும் நன்றி கெட்டவனே, இந்த யுத்தம் இன்னும் முடிவுக்கு வரவில்லை.
காரணம் இந்த யுத்தத்தில் உன்னுடைய அழிவு நிச்சயம் நடக்கும். உன்ன மாதிரி அரக்கனை இப்படிதான் அடிச்சு கொல்லணும். ஒரு வழியா மகத நாட்டு மக்களுக்கு உன்கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சிருச்சு. இன்று மகத நாட்டு மக்களுக்கு ஒரு கொடூரமான மன்னனின் ஆட்சியிலிருந்து விடுதலை கிடைத்திருக்கிறது. இன்று நேரம் வந்துவிட்டது. இப்பொழுது மகத நாட்டு சிம்மாசனத்தில் மக்களின் நலனை பற்றி கவலைப்படுபவன், மக்களுடைய பாதுகாப்பிற்காக உழைப்பவன் அமரப் போகிறான். சந்திரகுப்த மௌரியா. மகாராஜா சந்திரகுப்தன்! மகாராஜா சந்திரகுப்தன்! மகாராஜா சந்திரகுப்தன்! மகாராஜா சந்திரகுப்தன்! எனக்கு நன்றாக தெரியும், நாம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவிற்கு இந்த விதி நம்மோடு விளையாடிவிட்டது மகாமகிம். ஆனால் தாங்கள் என்னை நம்புங்கள். இந்த பூத தூதுவன் உங்களுக்கு வாக்களிக்கிறேன். உங்களுக்கு நடந்த அவமானத்திற்கு நான் பதிலடி கொடுக்கத்தான் போகிறேன். நம்மிடமிருந்து அவர்கள் பறித்த அனைத்தையும் நான் மீட்டு விடுவேன். இப்பொழுது நீங்கள் மட்டும் என் மீது நம்பிக்கை வைத்தால் போதும் மகாமகி. நம்பிக்கை? உங்கள் பிரச்சனை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? உங்களால் எனக்கு வெறும் நம்பிக்கையை கொடுக்க மட்டும்தான் தெரியுமே தவிர என்னுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழியை கூற முடியாது. உங்களுடைய இந்த நம்பிக்கை எனக்கு தேவையில்லை. இப்பொழுது அந்த தேச துரோகி என்னுடைய சிம்மாசனத்தில் அமர்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருப்பான். ஆனால் இந்த நேரத்தில் அவன் அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து விட்டான், அனைத்துமே மாறிப்போய்விடும். அதோடு மற்ற நாடுகளும் என்னை பார்த்து சிரிக்கும். இந்த மகா சக்திசாலியான மாவீரன் தனானந்தன் அனைவர் முன்னாலும் கேளிக்கை விஷயமாக மாறிப்போய் விடுவான். இல்லை மகாமகி, அவ்வாறு நடக்க நான் விடமாட்டேன். நீங்கள் என்ன நடக்க விட மாட்டீர்கள்? நீங்கள் எதை தடுக்கப் போகிறீர்கள்? உங்களால் அந்த நம்பிக்கை துரோகியை ஒருபோதும் தடுக்க முடியாது. அந்த நம்பிக்கை துரோகி என்னை என் நாட்டிலிருந்தே விரட்டிவிட்டான், அதை தடுக்க முடியவில்லை. எல்லார் முன்னாலும் என்னை அவமானப்படுத்தினான், அதையும் தடுக்க முடியவில்லை. உங்களை நான் என்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய வழிகாட்டியாக நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் நீங்கள், நான் என் கால்களில் அணிந்திருக்கும் 2 தண்டைகளைப் போல பாரமாக போய்விட்டீர்கள். என்னுடைய சிம்மாசனத்தை காத்துக்கொள்ள நான் அடுத்தவனை நம்பினேனே, அது என் தவறு. ஆனால் இனிமே எனக்கு யாருடைய அறிவுரையும் தேவையில்லை, உதவியும் தேவையில்லை. நீங்களும் எனக்கு வேண்டாம் மகா மாத்தியரே. போ சந்திரகுப்தா, சென்று சிம்மாசனத்தில் அமர்.
ஏன் அப்படி செய்தாய் சந்திரகுப்தா? மன்னிக்க வேண்டும் ஆச்சாரியாரே. இந்த சிம்மாசனத்தில் நான் எவ்வாறு அமர்வது? தாம் என்னை அகண்ட பாரதத்திற்கு சாம்ராட்டாக்குவேன் என்று வாக்களித்திருந்தீர்கள், நினைவுள்ளதா? அதோடு நாட்டிற்கே புதிய சரித்திரம் படைக்க வேண்டும். தனானந்தனை அவன் பதவியிலிருந்து விரட்டி என்னை தேர்ந்தெடுத்தீர்கள். என்னை இங்கு அமரச் சொன்னீர்கள். காரணம், தனானந்தனையும் அவனுடைய எண்ணங்களையும் தாம் அழிக்க நினைத்தீர்கள். ஆச்சாரியாரே, உங்களுடைய எண்ணங்களும் உங்கள் கனவுகளும் இந்த பழைய சிம்மாசனத்திலிருந்து எப்படி துவங்கும் கூறுங்கள். இது சிம்மாசனம் மட்டுமல்ல, இது ஒரு அடையாளம். அந்த துஷ்டனுடைய அராஜகத்தின் அடையாளம், அநியாயத்தின் அடையாளம், அவன் குரோதத்தின் அடையாளமாகும். பல காலமாக அது இந்த ராஜசபையில் நடந்தேறி இருக்கிறது. ஆகையால் தான் நான் அதை உடைத்தேன். தனானந்தனின் கொடிய எண்ணங்களோடு இந்த சிம்மாசனமும் மொத்தமாக அழிந்தே ஆக வேண்டும். அதுதான் நியதியாகும். மகத நாட்டில் புதிய எண்ணங்கள் பிறக்கும், புதிய சிம்மாசனமும் உருவாகும். அந்த எண்ணங்களானது பாரத நாட்டின் சரித்திரத்தையும் பாரம்பரியத்தையும் அழகான வடிவத்தில் அமைத்து காட்டும். நாம் அனைவரும் அதை இப்போது ஒன்றாக செய்யலாம். உன் பேச்சில் ஒரு விஷயம் தெளிவாகிவிட்டது சந்திரகுப்தா. நீ உன்னுடைய மனதில் திடமான முடிவை எடுத்துவிட்டாய். மகத நாட்டு சிம்மாசனமானது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். ஆம் ஆச்சாரியாரே, ஆகையால் நான் முடிவெடுத்து விட்டேன். நான் மகத நாட்டின் சிம்மாசனத்தில் அமர வேண்டும் என்றால் மகத நாட்டின் கதவானது அனைத்து மக்களுக்காகவும் திறந்திருக்க வேண்டும். அன்றுதான் அகண்ட பாரதத்தில் புத்தம் புதிய ஒரு அத்தியாயமானது எழுதப்படும். பிரமாதம். ஸ்தூல்பத்ரா, நாம் உடனே பாரதம் முழுவதும் இந்த நற்செய்தியை தெரிவித்தாக வேண்டும். மகத நாட்டு புதிய சாம்ராட்டான சந்திரகுப்தனின் ராஜாபிஷேகம் நடக்கும்போது மகத ராஜ்யத்தில் பாரத நாட்டின் மற்ற அரசர்களும் வர வேண்டும்.